எல்லோருக்கும் வணக்கம். பிகே ரெக்கமெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். என் பேர் அன்புகுமார் நித்யரசன். நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய சூடிய பூ சுடர்க்க அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு வாசித்த அனுபவங்களை நான் பகிர்ந்துட்டுருக்கேன். அதில் எனக்கு பிடித்தமான 5 சிறுகதைகளில் இன்றைக்கி நான் வந்து 2வது சிறுகதை, எனக்கு பிடித்தமான அந்த 2வது சிறுகதை பற்றி ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால் இது பாகம் 2. ஏன்னா முதல் பாகத்தில் எனக்கு பிடித்தமான அந்த 5 சிறுகதையில் முதல் கதையை பற்றி நான் ஒரு சில விஷயம் பகிர்ந்துருக்கிறேன். ஒரு வாசிப்பு, இந்த புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு உண்டான ஆர்வத்தை தூண்டுற ஒரு காணொலியாக மட்டும் பார்க்கலாம். மற்றபடி புத்தக திறனாய்வு இல்லை புத்தக மதிப்பீடு அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டாம். அப்படி இருக்கிறப்ப எனக்கு பிடித்தமான 2வது சிறுகதை தலைப்பு பார்த்திங்கன்னா படுவப்பத்து அப்படிங்கிறது தான் தலைப்பு. இந்த சிறுகதை ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு? 15 சிறுகதையில் எனக்கு பிடித்தமான மிக மிக பிடித்தமான 5 சிறுகதைகள் இது 2வது சிறுகதை. அப்படின்னா எனக்கு ஏன் இந்த சிறுகதை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள்லாம் இருக்குது. அதில் முதல் காரணம் இந்த தலைப்பு தான், படுவப்பத்து. படுவப்பத்து அப்படிங்கிற இந்த தலைப்பு கேட்ட உடனே இது நமக்கு புரிஞ்ச மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். காரணம், இந்த 2 வார்த்தைகளில் 10 அப்படிங்கிற வார்த்தை எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வார்த்தை தான். ஏன்னா 10 அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு எண்ணிக்கையாக தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம எண்ணில் 8, 9, 10, 11ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து 10 அப்படிங்கிறது ஒரு எண்ணாக நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஆனால் இது இல்லாமல் வந்து நம்ம சொல்லாடல்களில் 10 அப்படிங்கிற வார்த்தை நல்லா நம்ம கூர்ந்து நம்ம வந்து நினைவு கூர்ந்தோம் அப்படின்னாக்கா இது எங்கேயாவது வந்து நம்ம கடந்து வந்திருப்போம். உதாரணத்துக்கு பசி வந்தால் 10ம் பறந்து போகும், இல்லைனா 10 பாத்திரம் துலக்கிறது, 10 பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லாடல்களில் 10 அப்படிங்கிற வார்த்தை வந்து பிரயோகம் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த தலைப்பில் இருக்கிற அந்த 10க்கும் நான் சொல்கிற அந்த சொல்லாடல்களுக்கும் என்ன சம்மந்தம்? ஏன்னா 10 அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன தான் நமக்கு தெரியும், இதில் 10 அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கும். அந்த கேள்வி எல்லாத்துக்குமே வந்து இவர் வந்து விளக்கமாகவே அதை அறிமுகப்படுத்தியிருப்பார். ஏன்னா இந்த சிறுகதை தொகுப்பு ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு பக்கம் முழுமையாகவே வந்து இந்த படுவப்பத்து அப்படிங்கிற தலைப்புக்கு உண்டான ஒரு அர்த்தம் என்ன அப்படிங்கிறத முழுமையாகவே வந்து விளக்கியிருப்பார். அது ஒன்று. ஏன்னா நான் வந்து நகரிய வாழ்க்கையிலே வளர்ந்த ஒரு ஆள். எனக்கு வந்து கிராமம் பெரிய ஒரு பரிட்சமெல்லாம் இல்லை. ஒருவேளை வந்து விவசாய பின்புலத்தில் இருக்கிற ஆட்கள், இருக்கிற நபர்கள்லாம் வந்து இந்த படுவப்பத்து அப்படிங்கிற வார்த்தையை கேட்டோடனே புரிஞ்சிருப்பாங்களோ என்னவோ. ஆனால் எனக்கு அது வந்து எடுத்தோடனே புரியல. எனக்கு வந்து புரிஞ்சும் புரியாத மாதிரி தான் இருந்தது. ஆனால் இதை வாசித்ததுக்கப்புறம் வந்து எனக்கு இப்போது படுவப்பத்து அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்தது, இந்த படுவப்பத்து அப்படிங்கிற தலைப்புக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு. இது ஒன்று. 2வது முக்கியமான காரணம் எனக்கு இந்த கதை ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த கதையில் இந்த கதை பொதுவாக வந்து நம்ம ஏதாவது ஒரு நீதி போதிக்கிற கதை, இல்லை வந்து ஒரு ஆழமான கருத்தை வந்து முன்வைக்கிறோம், இல்லை ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி எழுப்புகிறோம், இல்லை பெரிய சமூக பிரச்சனையெல்லாம் எடுத்து வந்து நம்ம நேரடியாக வந்து கதை சொல்லும் ஒரு உத்தி இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து இவர் கடைபிடிச்சிருக்க மாட்டார். இவர் வந்து ஏதோ வந்து ஒரு கட்டத்தில் இந்த சிறுகதையில் ஒரு கதாநாயகன் கதாபாத்திரம்னு சொல்லலாம், பரமன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். அவர் யார், அவருடைய பின்புலம் என்ன, இந்த கதை எங்கே நடக்குது, இந்த கதை வந்து எந்த காலத்தில் நடக்குது அப்படின்னு வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து யூகிக்க முடியும். இது வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து இது நடந்த மாதிரி தான் கதை வந்து அழகியநல்லூர் அப்படிங்கிற ஊரில் நடக்கும். அதிலேயே நிறைய சமூகத்தை சார்ந்த நபர்கள்லாம் இருப்பாங்க. பிராமண சமூகத்தை சார்ந்த நபர்கள் இருப்பாங்க, அப்புறம் வெள்ளாளர் சமூகம் சார்ந்த நபர்கள் இருப்பாங்க, சக்கிலியர்கள் சார்ந்த சமூகம் இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய சாம்பவர்கள் இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ பரமன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் தான் ரொம்ப மைய கதாபாத்திரம். அவர் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். அந்த முடிவு வந்து நிறைய பேர் பாதிக்கிற ஒரு முடிவாகவும் இருக்கும். அந்த ஊரை பாதிக்கிற ஒரு முடிவு, இல்லை அவங்க ஊரில் வந்து ஒரு சில சமூகத்தை பாதிக்கப்படுற மாதிரி வந்து ஒரு முடிவு, அந்த மாதிரி வந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் பொதுவாக வந்து நம்ம பார்க்குற இப்போ நம்ம கேள்வி எழுப்புகிறோம், இல்லை சமூக பிரச்சனையை சுட்டி காட்டுறது, இந்த மாதிரியான ரொம்ப நேரடியான கதைகள் அது வந்து ஒரு பாணி, அது வந்து ஒரு கதை சொல்லும் உக்தி தான். ஆனால் இதில் வந்து நான் நேரடியாக வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக நான் வந்து குரல் கொடுக்குறேன் அந்த மாதிரிலாம் வந்து இறங்கியிருக்க மாட்டார். ரொம்ப சரளமாக சகஜமாக யதார்த்தமாக தான் வந்து இந்த கதை போகும். இந்த கதை வந்து யாரை வேணால் வந்து நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். இது வந்து பரமன் அப்படிங்கிற கதாபாத்திரம் தான் இருக்கணும், அவர் வந்து இந்த சாம்பார் சமூகத்தை சார்ந்த கதாபாத்திரமாக தான் இருக்கணும் கூட அவசியம் இல்லை. யாரை வேணால் கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதை அவர் நினச்சதை இல்லை அவர் சொல்ல வந்ததை வந்து கிட்டத்தட்ட நம்ம மூலமாகவே வந்து சொல்ல வச்சுருப்பார். அதனால் அதுதான் அந்த கதையோட சிறுகதையோட வெற்றி அப்படின்னு நான் பார்க்குறேன்.
ஏன்னா இந்த கதை சொல்லும் உத்தி தான் வந்து ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது இந்த கதையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த கதைக்கு வந்து ஒரு முடிவு கிடையாது, 5 முடிவுகள் இருக்கும். பொதுவாக வந்து இந்த 5 முடிவுகள் இல்லை ஒரு முடிவு இல்லாமல் 2 முடிவுகள் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கதையை எழுதும்போது சொன்னால் அந்த மாதிரி உத்தியை ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜெர்மானிய படம் ஒன்று பார்த்தேன். ரன் லோலா ரன் அப்படின்னு ஒரு ஜெர்மானிய படம் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து அதுலேயுமே வந்து கிட்டத்தட்ட நிறைய முடிவுகள் இருக்கும். இப்போ கதை இப்படியும் நடந்திருக்கலாம், கதை இப்படியும் முடிஞ்சிருக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி தமிழ் வாசகர்கள் எல்லாத்துக்குமே வந்து திரைப்படம் பார்க்குற ஆட்களாக இருந்தால் கண்டிப்பாக தமிழில் வந்து 12B அப்படிங்கிற திரைப்படம் பார்த்துருப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட 12வது நிமிடத்தில் கதாநாயகன் வந்து ஒரு பேருந்தில் போய் ஏறுறதுக்காக போகிறார். அவர் வந்து ஒருவேளை பேருந்தில் ஏறாமல் இருந்தால் இந்த கதை எப்படி நகரும், ஒருவேளை அந்த பேருந்தில் ஏறினா கதை எப்படி நகரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை சொல்லும் சூழலில் வந்து 2ஆக பிரிஞ்சு 2 கதைகளுமே ஓடிட்டுருக்கும். இதுவும் ஒரு உதாரணம் தான். அதே மாதிரி நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு. இப்போ அண்மையில் ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி கூட வந்து ஒரு கண்ணியும் 3 களவாணிகளும் அப்படின்னு ஒரு திரைப்படம் சிம்புதேவன் அவர்கள் இயக்கத்தில் வந்திருக்கு. ஆனால் இந்த எல்லா கதைகள்லையுமே வந்து நம்ம நினைக்கிறத நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம போகிறோம். நாம் அந்த செயல்படுத்த போகிற அந்த செயல் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல போய் சேர்ந்து நம்ம அதை செஞ்சால் தான் வந்து அந்த செயல் முழுமை பெறும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம வந்து இறங்கும் போது நிறைய குறுக்கீடுகள் இருக்கும். காலம் சார்ந்த குறுக்கீடுகள் இருக்கும், மனிதர் சார்ந்த குறுக்கீடுகள் இருக்கும், இல்லை அக்ரணி சார்ந்த நிறைய குறுக்கீடுகள் இருக்கும். இந்த மாதிரி குறுக்கீடு இருக்கிறப்போ நம்ம செய்யக்கூடிய அந்த செயல் வந்து எந்த மாதிரி பாதிக்குது அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம சாப்பிட போகும்போதோ இல்லை வந்து நம்ம ஒரு கதவை திறக்கும் போதோ கொஞ்சம் காலதாமதமாக வந்து நம்ம கதவை திறந்தாலோ இல்லை சீக்கிரம் கதவை திறந்தாலோ அதோட எதிர்வினை வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து காலம் வந்து நேர்கோட்டில் அப்படியே போயிட்டே இருக்கும். நேர்கோட்டில் போகிற இந்த கால வரிசையில் நம்ம வந்து செய்யக்கூடிய செயல்கள்லாம் வந்து எதிர்வினை அப்படிங்கிறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். இந்த 3 படங்கள் ஒருவேளை பார்க்கல, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாம் பார்த்துருப்பாங்க. இந்த 3 படத்துக்குமே வந்து பெரிய அறிமுகம்லாம் தேவையில்லை. ரன் லோலா ரன், இல்லை 12B, இல்லை ஒரு கண்ணியும் 3 களவாணிகளும், இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. 12B அப்படிங்கிற திரைப்படமே ஸ்லைடிங் டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை தழுவி தான் எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. நான் இன்னும் ஸ்லைடிங் டோர்ஸ் பார்க்கல, அதை பார்க்காதவங்களும் போய் பார்க்கலாம். இந்த திரைப்படத்தில் இந்த யுத்தியை பயன்படுத்துகிற எல்லா இயக்குநர்கள் கதாசிரியர்களுக்குமே வந்து இந்த செயல்கள் அந்த ஒரு எண்ணம் இது ரெண்டுத்துக்குமே வந்து மாற்றம் இருக்காது. ஆனால் நம்ம கையில் நம்ம கட்டுப்பாடில் இல்லாத ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து குறுக்கீடு செய்யும்பொழுது அந்த செயல்கள் எப்படியெல்லாம் தடைபடுது, அந்த செயலுடைய எதிர்வினை வந்து எப்படியெல்லாம் வந்து மாறுபடுது அப்படிங்கிறது தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த படுவு 10 அப்படிங்கிற இந்த சிறுகதையில் நாஞ்சில் நாடன் அவர்கள் 5 முடிவுகள் சொல்லியிருப்பார். இந்த 5 முடிவுகள் இல்லாமல் மற்ற முடிவுகளும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து இப்போ வாசிக்கிறவங்களுடைய முற்போக்கு சிந்தனைகளை பொறுத்தும், இல்லை கற்பனைகள் பொறுத்தும், இல்லை அவங்கவுங்க வசதிக்கேற்ப வந்து இந்த 5 முடிவுகளில் எந்த முடிவு வேணாலும் அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஏன்னா வந்து கதை வந்து நம்ம நினச்ச மாதிரி தான் இப்படி தான் முடியும் அப்படிங்கிறலாம் அவசியமே இல்லை அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருப்பார். அதோட வந்து அவர் குறிப்பிட்டு அவர் 5 முடிவுகளில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் எனக்கு என்ன பட்டுச்சு அப்படின்னாக்கா, இந்த 5 முடிவுகள் அவர் சொல்கிறார் இல்லையா, இந்த 5 முடிவுகள்லையுமே வந்து இந்த ஒரு கதாநாயகன் பரமன் அப்படிங்கிற கதாநாயகன் எடுக்கிற முடிவு வந்து அந்த முடிவு வந்து ஒரே முடிவு எடுத்துட்டு அந்த முடிவை செயல்படுத்துறதுக்காக போகும்போது நிறைய குறுக்கீடுகள் இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரிலாம் காமிச்சிருக்க மாட்டார். ஏன்னா அந்த 5 முடிவுகளுக்குமே 5 வேறு எண்ணங்கள் தான் காரணம், 5 வேறு நிலைப்பாடு தான் காரணம். அதுதான் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இந்த ஒரு கதைக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு 5 முடிவுகள் கொடுக்க காரணம் என்ன அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தது தான் எனக்கு ஒன்று புலன்பட்டுச்சு. என்னன்னா, இந்த 5 முடிவில் எந்த முடிவை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், இல்லை கதை இப்படி தான் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம் அப்படின்னு, இல்லை ஏதோ ஒன்று நமக்கு வந்து நினைக்க தூண்டுது அப்படின்னாக்கா நாம் யார் அப்படிங்கிறது நமக்கு காட்டி கொடுக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த பரமன் அப்படிங்கிற கதாபாத்திரம் எடுக்க போகிற முடிவு யாருக்கோ எதுக்கோ சாதகமாக தான் வந்து அமையும். அப்படி வந்து அமையும் போது யார் வந்து நல்லவராக காட்டப்படுறாங்க, யார் கெட்டவராக காட்டப்படுறாங்க, இல்லை யார் வந்து ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கிறாங்க, இல்லை யார் வந்து ஒரு சந்தர்ப்பவாதியாக இருக்கிறாங்க
அப்படி எல்லாமே வந்து வெளிப்படும் இந்த 5 முடிவுகளுமே வந்து. அதனால தான் வந்து இந்த சிறுகதை வந்து முற்றிலும் ஒரு வேறுபட்ட ஒரு சிறுகதை. வேறுபட்ட சிறுகதைங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம 5 முடிவுகளில் எந்த முடிவு வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அது காட்டி கொடுத்துரும். நம்ம யார், நம்மளுடைய சிந்தனை என்ன அப்படிங்கிறத வந்து காட்டி கொடுத்துரும். அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். நான் சொன்ன அந்த திரைப்படங்கள் எல்லாத்தையுமே வந்து கதாநாயகன் இல்லை கதாநாயகி வந்து அவங்களோட எண்ணங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட அவங்க ஒரே செயலை செய்கிறதுக்காக தான் இறங்குவாங்க. அந்த செயல் இறங்கும்போது அவங்க கட்டுப்பாட்டில் இல்லாமல் அவங்க கட்டுப்பாட்டில் இல்லாத நிறைய விஷயங்கள்லாம் வந்து குறுக்க வந்து அந்த செயல்களுடைய எதிர்வினை வந்து மாற்றி அமைக்கும். அந்த மாதிரி தான் கதை அமைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த சிறுகதை அப்படி இல்லை. இந்த சிறுகதை 5 முடிவுகள்னால் அந்த 5 முடிவுகளுமே வந்து எண்ணமே வந்து வேறு வேறு எண்ணமாக இருக்கும். அவருடைய நிலைப்பாடே வந்து வேறு நிலைப்பாட்டில் தான் வந்து இருக்கும். அது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக எனக்கு பட்டுச்சு. அதனால தான் எனக்கு பிடித்தமான 5 சிறுகதைகளில் இது 2வது சிறுகதையை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். இந்த கதை ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா போய் இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிங்க. இன்னும் 3 கதைகள் இருக்குது. நான் இன்னும் அடுத்த காணொலியில் நான் அந்த வாசிப்பு அனுபவத்தை நான் பகிர்றேன். இந்த காணொலியை பார்த்ததுக்கு எல்லோருக்கும் நன்றி. வணக்கம்.